வந்த உடனே உன்னிடத்திலே தான் நந்தவனை காவலில் இருக்கும் போது நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எப்படி? கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே. அம்மா அப்பா உன்னிடத்திலே ஏதாவது நான் இருக்கின்ற சமயத்திலே கண் போல வளர்ந்தேன் அம்மா. இன்னைக்கு என் கேள்வி எப்படி இருக்குது பார்த்தாய் அம்மா. கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே. அந்த கரையில் கடந்த கடல் படகு போல கரையில் கடந்த படகை போல நான் எப்படி கண்ணாக வளர்ந்து வந்தேன் அம்மா. கடைசியில் அந்த பெண்ணை பார்த்து விட்டு கரை அதாவது கடலிலே கப்பல் சாஞ்சி விட்டால் கரைந்தது போல தோன்று வருமே அது போல என் நிலைமை ஆகிவிட்டது அம்மா. என் நிலைமை கரைந்து விடுமோ நான் மறையேறி இறங்கி மறுபடியும் உன்னாகதான் கண்ணாக வருவனும் தெரியாத வாத்துக்கிறேன் அம்மா. அம்மா இந்த மரத்திலே ஏறி எப்படி அம்மா நான் இறங்க போகிறேன். இந்த மரத்திலே நீங்கள் துணை பக்கத்திலே இருந்து துணை இருக்க வேண்டும் அம்மா. என்ன நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா அம்மா? எப்படி அப்பா? அந்த எட்டாத கனிய போல ஆனே. இங்கே எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. எட்டாத கனியை போல ஆனே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. ஒரு மரத்திலே கனி இருந்தால் எட்டினால் எத்தனையோ பேர் பறித்தால் சாப்பிட்டு விடுவார்கள். உண்மை. எட்டாத கனியை யார் பறிப்பார் அம்மா? அது போல எட்டாத கனி ஆகிவிட்டு நான் மறையேறி இறங்குவதற்கு எனக்கு துணை இல்லாமல் ஆள் ஆகிவிட்டேன் அம்மா. எட்டாத கனிய போறானே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே அம்மா. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. எட்டாத கனியை போல நானே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. எனக்கு ஒருவர் துணையும் இங்கே காணே. அப்பா அப்படி நான் மரமேறி இறங்கு வரை உன்னை போல தாய்மார்கள் எல்லாம் அம்மம்மா இறக்க என் மேல் காட்டு. என்னை பெற்ற தாய்மார் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் எல்லோரும் இந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இந்த பிள்ளைக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது. இப்படி ஒரு பெண்ணை மறைப்பதற்கு இப்படி கஷ்டப்படுகிறானே இந்த பிள்ளை எந்த ஆபத்து வரக்கூடாது. நான் மறையேறுகின்ற சமயத்திலே எங்கள் மாமா அவர்கள் நாராயண பேரை சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னார். அதுபோதும் அதாவது இங்க இருக்கும்படி அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னார். அதுவே எனக்கு தெம்பாக நான் மாமாவை நினைத்து கொண்டு மரமேறி இறங்குவேன். அம்மம்மா இறக்கம் என் மேல் காட்டு. அந்த அரசலிங்கம் எழுதி வச்ச பாட்டு. அரசலிங்கம் எழுதி வச்ச பாட்டு. அந்த மரத்துக்கு அடியிலே நின்று என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. நான் ஏறி இறங்கி உயிரோடு இருந்தால் அதாவது அந்த ஆரியமாலை திருமணம் முடிக்கிறேன். என் மாமன் மகள் கற்பனையை திருமணம் முடிப்பாய். இல்லை என்றால் என் உயிர் போய்விட்டால் நான் இட்ட சபதம் அதாவது முடியாவிட்டால் என்னை அதாவது மயானத்திலே வைத்து இல்லை போய்விட்டு அதுதான் எனக்கு அதுவே போதும்.
மரம் ஏறி இறங்கும் வரைக்கும் தந்தை எப்படி உனக்கு சாபம் கொடுத்தாரோ சாபம் கொடுக்கும் போது உனக்கு நான் வரம் கொடுத்தேன். என் பிள்ளை காத்தமத்துக்கு எந்த அழுவு வரக்காது உயிர் போகாமல் உனக்கு சாபம் கொடுத்திருக்கிறேன். அதனால தன்னை காத்தமத்து இந்த மரம் ஏறி தண்ணி ஒரு கூட இருக்குதாக்கா இந்த மாலாத்துறை இருக்கிறேன் இந்த மரத்திலே ஏறி உயிரோடு இறங்கும் வரை ஆரிய மாலா திருமணம் முடிக்கும் வரை இந்த மகமாரி கையேற்றி என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்று இந்த மகமாரி துணையாக இருப்பேன். சாம்பல் தட்டாத விதி சிவப்பு எது கழுப்பு நல்ல நேரத்திலே வடமுதலை சேர்ந்த அதாவது நம்ம போல அதாவது 64 கலையிலே ஒரு கலையிலே சிறந்திருக்க முடியான பம்பை ஆதிரா இருக்க முடியான நாடகமணி பாராட்டி நன்கொடை வணங்குள்ள அம்மன் கொண்டு கூட ஒரு ஆட்டு அதுல விளக்கு வச்சு ஒன்று கட்டாத சாம்பல் கட்டி பெறாத்தனவங்க கண்டிப்பா அந்த காரணம் வரதுக்குள்ளாக காத்து போடலாம். அதாவது காத்துக்காக நாங்க ஆசைப்பட்டு சொல்லல. ஆனா உங்க புண்ணியம் அதாவது உங்களுக்கு நல்லது அதாவது கஷ்டப்பட்டு ஆடியும் உங்களுக்கு நல்லது சேரணும் நல்லவை நடக்கணும் தான் நாங்க சொல்றோமே தவிர அதனால அந்த மரத்தின் அடியில பெறாத்தனவங்க அத்தனை பேர் யார் வேணாலும் போடலாம். மரத்தை கீழே போட்டு அந்த அதாவது மரத்தை தொட்டு கொண்டோமானால் கண்டிப்பா இந்த பிள்ளைக்கும் அந்த ஆரியமாலாக்கும் எந்த குறை இல்லாமல் திருமணம் எப்படி முடியும் அப்படியே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா தீர்ந்து விடும். போட வேண்டிய பிரார்த்தனை அந்த மரத்தின் அடியில போட்டு பொடி வச்சு கொட்டு அப்பா நான் ஏறி இறங்கும் வரை கண்டிப்பா பாதுகாக்கிறாயா? உண்மையாக சத்தியமாக பிள்ளைக்கு எந்த அவசரம் பாதுகாத்து போட்டிருப்பாரு. என்னடி இந்த 5 பொருளும் என் மகனுக்கு இந்த 5 பொருளும் உதவ வேண்டும். என் மகனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இந்த 5 பொருள் கண்டிப்பா உதவ வேண்டும் என்று கரத்தால் இது கொடுத்தால் அதிக போதும். இந்த 5 பொருளும் என்ன எந்த ஆபத்து வரக்கூடாது. இது சத்தியம். தாயிடத்திலே விடைபெற்றுக் கொண்டேன். மாமா இடத்திலே விடைபெற்றுக் கொண்டேன். எல்லோரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டேன். கடைசியாக திருமணம் முடிக்கும்படியான மனைவியா இருக்கும்படியான ஆரியமாலாடத்தில் இந்த பொருளை கொடுத்து அவளை வணங்கி அவளும் முந்தானி விட்டு இட வேண்டும் என்று கட்டளையிட்டு அங்கே மரத்தின் அடியிலே செல்ல வேண்டும். ஆரியமாலா சுவாமி நீ கேட்ட பொருள்